இங்க ஒருத்தன் தன்னோட லவ்வரை அவனோட அம்மா அப்பாவை பாக்கிறதுக்காக கூட்டிட்டு வரான். அவனோட அம்மா அப்பாவும் அவளை ஒரு பார்வை பார்த்தாங்களே தவிர எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படியே தலையை குடிஞ்சிட்டு அவங்க வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால இவளுக்கு ரொம்பவுமே சங்கடமாயிடுது. தன்னோட மாமியார் சமைக்கிறத பார்த்துட்டு ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி அவளும் கேக்குறா. ஆனா அவளோட மாமியார் வேணான்னு கை காட்டிட்டு தன்னோட பையனை கூப்பிடுறாங்க ஹெல்ப்புக்காக. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னோட லவ்வரோட அம்மா அப்பாக்கு இவளை பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறா. சாப்பிடும் போது அந்த லவ்வரோட தம்பி ஏமா இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டான். ஆனா அந்த அம்மா அப்பா அமைதியாவே இருந்தாங்க. ஒரு சிக்கன் லெக் பீஸ மட்டும் எடுத்து அவளோட தட்டுல அப்படியே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெதுவா அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அப்பா அம்மா இல்லாம தனியா நின்னு உன்னோட சிஸ்டர் நீ பாத்துக்கிற, அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி இவளுக்கு ஆறுதல் பண்ற மாதிரி பேசுறாங்க. தன்னோட மாமியாரோட அந்த உருக்கமான பேச்சு கேட்டதுமே அவங்களுக்கு இவளை பிடிக்காம இல்லைன்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. இவங்களோட கஷ்டமான வாழ்க்கையை நினைச்சு அவங்க ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. ஆனா அதை எப்படி வெளியே சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் அவங்களும் அப்படி ரியாக்ட் ஆயிருக்காங்க. அந்த சமயத்துல தன்னோட மாமியார் இவளுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அப்படின்றத நினைச்சு அவளோட கண்ணீரை அப்படியே அடக்கிட்டு இருக்கா. அவளோட இத்தனை கால கஷ்டமும் சோகமும் அந்த அன்பான குடும்பத்தால காணாமலே போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் அவங்க சிஸ்டர் இந்த வெல்ஃபேர் சொசைட்டில வேற இடத்துக்கு பில்டிங்க மாத்த போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால ஒரு 10 நாளைக்கு அவங்களை கொண்டு போய் நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தன்னோட சிஸ்டர் அவங்க லவர் பாத்துட்டாங்கன்னா இதனால மன கஷ்டம் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே ஆகாம கடைசியில அந்த லவ்வரோ அவங்களோட சிஸ்டரை ஏத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து இவளுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. தன்னோட வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. கடைசியா அந்த சிஸ்டரும் அந்த காப்பகத்துல கொண்டு போய் விட போறாங்க. ஆனா இருந்த கொஞ்ச நாள்ல இவங்க 2 பேர்கிட்டயும் பழகிட்டனால அவங்களுக்கு அந்த காப்பகத்துக்கு போறதுக்கு மனசே வரல. அதனால இவளோட லவ்வரோ இவங்க எங்குமே போக தேவல, நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கடைசியில எல்லாருமே ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் தான் மட்டும் சுமந்த அந்த சுமைய இனிமே சேர்ந்து சுமக்க ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருக்குன்னு அவளும் ரொம்பவுமே சந்தோஷப்படுறா.